அஸ்லாம் வலைக்கும். நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் இல்லையா, சரி நம்மளா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் மசாலா அரைக்க வாங்கி வச்சுருந்த உடஞ்ச முந்திரி தான் இருந்துச்சா. சரி காஜு கட்லி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி ட்ரை பண்ணுவோம், வரும் வராது அந்த மாதிரி தான். ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆஃப்ரீனுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும்ல இந்த ஸ்வீட்டு. சரின்னு சொல்லிட்டு அதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரீன் அம்மா தான். எங்கிட்டு கட் பண்ணுறது ஒரு கன்ஃபியூசன், இங்கிட்டா அங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கட் பண்ணி ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஏன்னா நம்ம செஞ்சுருக்கோம்ல. அதனால் வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இது மேலே அந்த சில்வர் பேப்பர் போடுவாங்க, நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஆக மொத்தம் காய்ச்சி கொத்தலி செஞ்சுட்டோம்ல. அப்படியே அதை எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டைம் ஆனதுனால எப்பயும் போல் டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் சுடு தண்ணி, ஒரு அடுப்பில் டீ. மத்தியானம் சாப்பாடு காலியானதுனால மாவு பிசைய வேண்டிய வேலையாயிருச்சா. நமக்கு பிடிக்காத பர்சன் நினச்சி நல்லா மாங்குன்னு குத்துன்னு குத்தி சூப்பர் சாஃப்டாக ஒரு சப்பாத்திக்கு மாவும் ரெடி பண்ணியாச்சு. சில பேர் இருப்பாங்க, நம்ம வீடியோ போடுறதுனால நம்ம நல்லதுக்காக யோசிக்கிறவங்க கூட இருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ தங்கச்சிக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் லைஃப்பில் எப்படி முன்னேறுவாங்க, எப்படி நல்லா இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கள மாதிரி பர்சனை நினச்சி நல்லா குத்திட வேண்டியது தான். அவங்களுக்கு நம்ம வீடியோவும் பிடிக்காது, நம்ம பண்ணுறதும் பிடிக்காது, இருந்தாலும் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு பஞ்சா இருக்கும்ல. அதனால தான் சரி போனால் போது விட்டுருவோம். நம்மளால மாவு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பஞ்ச் பண்ண முடியும், நேர்லலாம் பஞ்ச் பண்ண நம்மள பஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சதும் வீண் போல் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான்.